இல்ல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுல விசேஷம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார். யோசுவா சொன்னா அப்படியே வானத்தில் இருந்த சூரியனும் சந்திரனும் நின்றது. செங்கடலை மோசே கோலை வைத்தவன் பிளந்தான். அதே கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேலையும் நம்ம மேலையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ, உங்களுக்கு முன்பாக பெயர்க்கப்படாத மலையா இருந்தாலும் செருபாபேலே உனக்கு முன்பாக எம்மாத்திரம், அவைகள் எல்லாம் உமக்கு முன்பாக சமபூமியாகும். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை யுத்த புருஷராய் வைத்திருக்கிறார். அந்த யெகோவா நிசி நம் கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தத்தை பழக்கவித்து நம்மளை யுத்தம் செய்து நம் மூலியமாய் வெற்றி கண்டு அந்த வெற்றியில சந்தோஷப்படுகிற உன்னதரும் மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி யெகோவா நிசி என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம்
சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி. கேருபின், அந்த ஓயாம தொழுகிற அந்த கேருபின் சேரவனுக்கு முன்பாக நம்பலும்
அவரை புகழ்ந்து பாடி அவரை உங்கள் தோளின் மேலே சுமந்து கொண்டாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர். அந்த கேருபின் சேராபின்களோடு கூட இணைந்து துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உரியது. சிங்காசனத்தினில் நீ
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 12வது சங்கீதம் 8 வசனங்கள் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுவார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவி. மனுபுத்திரரில் சண்டாளன் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 5வது வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏழைகள் பாழாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய அடிமைத்தனம் தான். ஹல்லேலூயா. அவர்களால் எதிர்த்து எதுவும் பேச முடியாத காரணம், எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, யாரு இந்த ஏழை எளியவர்கள் மேல் யாரெல்லாம் சீறுகிறார்களோ அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து தான் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டினதான். ஹல்லேலூயா. அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டினபடினாலே தேவன் ஒரு தீர்மானம் ஏறெடுத்தார். என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து தம்முடைய ஜனமாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தர் அன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்து தேவன் வெளிக்கொண்டு வந்தாலும் பாவம் அவர்களை விட்டு நீங்கவே இல்லை. மேலும் மேலும் பாவத்தில் பெருகிக்கொண்டே தான் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், இரட்சியும் கர்த்தாவே, பக்தி இல்லவன் அற்று போகிறான். ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், ஜனங்கள் எல்லோருமே ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, சாபம் அவர்களை தொற்றிக் கொண்டு இருக்கிறது என்று தேவ சமூகத்தில் ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். ஒரு காலகட்டத்தில் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போனாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக தாவீது சொல்லுகிறார், பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் இந்த மனுபுத்திரரில் குறைந்து காணப்படுகிறார். காரணம் என்ன? பக்தி உள்ளவன் அற்று போறதற்கான காரணம் என்ன? மனுபுத்திரரில் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா 8வது வசனம் சொல்லுகிறது, சண்டாளன் உயர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் எங்கும் சுட்டு திரிகிறான். துன்மார்க்கமான காரியங்கள், வேசித்தனம், ஹல்லேலூயா, விக்கிரக ஆராதனைகள்,
விபச்சார வேசித்தனங்கள் எல்லாம் பெருக்கெடுத்து போகின்ற பாவம் தண்ணி போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால தான் தாவீதுனுடைய நாட்களில் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தா இப்போ வரைக்கும் நம்ம தேசத்திற்காக ஒவ்வொருடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அது எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் கர்த்தருடைய வருகையும் தாமதித்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இதுக்கு ஒரு முடிவு வருதோ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வருகைக்கு தான் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இந்த மனுபுத்திரரில் இப்பேற்பட்ட சம்பவங்கள் குறைந்து இருக்கிறபடினாலும் அவர்கள் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிற காரணத்தினாலும் தேசம் பாழாய் போய் கொண்டு கிடக்கிறது என்று தாவீது இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பெருகி இருக்கிறது, ரட்சிப்பட்டு காணப்படுகிறபடினால இந்த தேசம் மிகவும் பாழாய் போய் கிடக்கிறபடினால தான் சொல்றார். 2வது வசனமும் 3வது வசனத்திலையும் பேசுகிறார்கள். பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பேர் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த நாட்களில் ஒரு சொப்பனத்தை கண்டான். விருட்சத்தை குறித்ததான ஒரு சொப்பனம். அது யாருக்குமே அதனுடைய அர்த்தம் தெரியல. தானியேலுக்கு தெரியும் என்று சொல்லி கூப்பிட்டு கேட்கும் போது அவன் ஒரு நிமிஷம் ஒரு நாளி அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் காணப்பட்டான். ஏனென்றால் ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தினார், அதனுடைய அர்த்தத்தை உணர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த அர்த்தத்தை அவன் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஒரு அப்படியே ஸ்தம்பித்து போன என்னுடைய ராஜாவுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆகக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு பதற்றம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த சம்பவத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றான். பாவத்திலிருந்து விளைவாங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டலாம், ஒருவேளை பாராட்டலாம். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணான். ஏன்? அவனுக்குள்ள இருந்த பெருமை. அந்த பெருமை தான் அவனை விலைத்தள்ளினது என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனைக்கு அவன் அந்த ஆலோசனையை கேட்டான், செவிசாய்த்தான். ஆனால் அதை செய்யலை. 12 மாதங்கள் கழிச்சு வந்தான். அரண்மனையினுடைய முற்றறிக்கையில் அவன் உலாவி கொண்டிருக்கும் போது தன்னைத்தானே அவன் பெருமைப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவன் மூலமாக வெளிப்பட்டதை நாம் காண முடிகிறது. மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் மனுஷராக இருக்கிறாங்க, அவருடைய சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருக்கிறது. காரணம் அவர்களுக்குள்ள பெருமை, தற்பெருமை தான் காரணம். வெளி தோற்றத்துக்கு வேணா மனுஷனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாய் காணப்படுகின்றார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியில் வரும்பொழுது தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை வல்லமையாய் செவையான பாதையில் வழி நடத்த வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தில் துன்மார்க்கத்துவம் அதிகமாய் காணப்படுகிறபடினால தான் தாவீது அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சங்கீத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அமைந்துள்ளதை பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதற்கு தான் ஜெபித்து கொண்டு இருக்கோம். ரட்சிப்புக்காக எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பூமியின் குடிகள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வருகை நிச்சயமாய் வந்து வரும். நாம் அவரோடு சேர்ந்து நம்ம ஆளுகை செய்வோம். நியாய தீர்ப்பில் நம்ம அவரோடு சேர்ந்து கூட நியாயம் தீர்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு பொசிஷனை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, இப்பேற்பட்ட அந்த பக்தியுள்ளவன் அற்று போயிருக்கிறானே, அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பூமியின் குடியல்ல மனுபுத்திரரில் உண்மையுள்ளவன் குறைந்து போயிருக்கிறானே, அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக தான் சத்திய ஆவியானவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்காக நம்மை ஒரு திருப்பு முனையாய் பயன்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையும் சமீபத்திருக்கின்றது. நாம் ஆயத்தமாவோம். மீண்டும் மீண்டுமாக தேவன் உணர்த்தக்கூடிய காரியம் இதுதான். ஒவ்வொரு முறையும் இந்த
சபை கூடுதலில் ஒவ்வொரு முறையும் இதை வெளிப்படுத்துவதற்கான காரணம் அவருடைய வருகை மிகவும் சமீபத்திருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லோரையும் ஆயத்தப்படுத்துவோம், நம்மளும் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அப்பொழுது இந்த சண்டாளன், உயர்ந்திருக்கிற சண்டாளன் சமபூமி ஆவான். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவான். கர்த்தர் நம்மளை அன்பிதமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். அவர் தயாராக இருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம், இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த பூமி முழுவதும் உண்மை உள்ள ஒரு பாத்திரமாய் அவர்களை நான் தெரிந்தெடுக்கணும் ஆண்டவரே. அவர்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பை தான் தேவன் பார்க்கிறார். அந்த ஒரு சிறு காரியம் அர்ப்பணிப்பு தான். பாக்கி எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். எல்லாவற்றையும் சுலபமாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் ஒரு பிராமிஸ் பண்றாரு. அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ போராட்டங்கள் செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக அந்த கானான் தேசத்தை கொண்டு சேர்ந்தடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சத்தியத்தை அறிவித்தாலும் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியங்கள் அநேகமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அதை அறிவார். நம்ம அதை குறித்து நம்ம கலங்கணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவார் செம்மையான பாதையில். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாராக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை அச்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும்
எனப்பட்ட இந்த பர்வதத்திலே கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர் மேல் வந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி அதிலே வாசம் பண்ணுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து, கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து, அந்த மூளைக்கல்லாகிய, அந்த ஜீவனுள்ள கல்லாகிய, அந்த திடாஸ்திபார கல்லாகிய, அந்த விலையேறப்பட்டதுமாகிய அந்த கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் வந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி அதிலே வந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. சிம்பிளா ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நான் உள்ளே போக விரும்புகிறேன். என்ன டைட்டில் என்றால், சீயோனில் வந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. நான் நேரடியாக வசனங்களுக்குள்ளே போக விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் திடாஸ்திபாரமாகிய அந்த கிறிஸ்துவின் மேல் நாம் நிற்கிறோமா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், நாம் நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் நிற்கிறது இல்லை. நிற்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் ஏற்கனவே விழுந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் திரும்பவும் இந்த கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் திடாஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் வந்து நிற்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம செக் பண்ண போறோம். நம்ம உண்மையாகவே நாம் கிறிஸ்துவின் மேல இருக்கிறோமா இல்லையான்னு இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மள சோதித்து பார்க்க போறோம். எத்தனை பேர் சோதிச்சு பார்க்க ரெடி? ஹல்லேலூயா. சோதனைக்குள்ள போகும்போது, தங்கத்தை சோதனைக்குள்ள நெருப்புல அனுப்பும் பொழுது உருகும். அதுல களிம்பு அல்லது தேவையில்லாத மெட்டல்ஸ் ஏதாவது உள்ள ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா சுத்த தங்கமாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. சுத்த பொன், நீ சுத்த பொன் என்று விளங்க வேண்டும் என்றால், முத்திரை பதிக்க வேண்டும் என்றால், அந்த 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 என்ன சொல்ல பிராண்ட் உங்க மேல வந்து விழணும் அப்படின்னா, நீங்கள் நெருப்புக்குள்ள சோதனைக்குள்ள போகாமல் அந்த பிராண்டை உங்க மேல என்ன செய்ய முடியாது? முத்திரை உங்க மேல என்ன செய்ய முடியாது? போட முடியாது. எனவே நான் நிற்கிறேன், திடாஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை இன்றைக்கு வசனத்தின் மூலியமா கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சோதனைக்குள்ள கொண்டு போக போறாரு. எத்தனை பேரு அந்த சோதனைக்குள்ள போறதுக்கு ரெடி? நான் ரெடி ஆண்டவரே. பிரச்சனைனா என்னை கழுவி சுத்தம் பண்ணிருங்க. கரெக்டா இருக்கிறேன்னா இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் என்னை சுத்திகரித்து என்னை ஆசீர்வதிங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய பிரேயர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 சம்பவங்களை உங்க கண்களுக்கு முன்பதாய் நிறுத்தி, இந்த 3 சம்பவங்களின் மூலியமாக இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்த போகிறார். நெகேமியாவினுடைய சரித்திர புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் சரித்திர புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 6:9 14. வேலை நடந்து ஏறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாபயேலின் குமாரனாகிய தெலாயாமின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டு இருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்ளுவதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே,
தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொபதியாள் என்னும் தீர்க்கதரிசியால் அவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? ஆமென். நெகேமியா அவன் எருசலேம் பட்டணத்திற்கு வந்து எருசலேம் பட்டணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் அவன் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறான். அந்த அலங்கம் கட்டப்பட்டால் அது தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற காரியமாய் அது மாறுகிறது. சத்துருக்கு அது பிடிக்கவில்லை. சன்பல்லாத், தொபியா போன்ற சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வேலை நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த மதில் கட்டுகிற அந்த பணியை தடை செய்வதற்கு அநேக முயற்சிகளை ஏறெடுக்கிறார்கள். லெட்டர் போடுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க, ரொம்ப பயமுறுத்துறாங்க, அப்புறமேட்ட கிண்டல் கேலி செய்யறாங்க, ரொம்ப ஆட்களை விட்டு அனுப்பி அவர்களை ரொம்ப பயத்திற்குள்ளாய் நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா. கடைசியாக இந்த தொபியாவும் இந்த சன்பல்லாத்தும் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய தந்திரமான காரியம் என்னவென்றால், லிசன் கேர்ஃபுல்லி, பயங்கர தந்திரமான காரியம் என்னவென்றால், நெகேமியாவோடு கூட இருக்கிற கர்த்தரை தேடுகின்ற, கர்த்தரை ஆராதிக்கின்ற சில தீர்க்கதரிசிகளை, யாரு? சில தீர்க்கதரிசிகளை இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். யார? யார? நேத்து வந்த விசுவாசியா? இல்ல முந்தா நேத்து ஞானஸ்நானம் எடுத்தவனையா? இல்ல கர்த்தரை அறியாதவனையா? யார? தீர்க்கதரிசி என்று பெயர் வரணும்னா அவன் அதுக்காக எந்த அளவுக்கு தேவனிடத்தில் உண்மையா இருந்திருக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவன் எவ்வளவு தேவனிடத்தில் போராடி இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் அந்த செமாயா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் மேல் இருந்துச்சு. நொவதியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் தீர்க்கதரிசியின் மேல் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த செமாயாவுக்கு, இந்த நொவதியாள் என்ற தீர்க்கதரிசிக்கு, இன்னும் பல தீர்க்கதரிசிகளுக்கு இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்களா? காசு கொடுத்தாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாங்க? இப்போ காசு வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு நேராக என் கைகளை ஏறெடுக்க வேண்டிய இந்த தீர்க்கதரிசி சன்பல்லாத் தொபியா கிட்ட கையை ஏந்தி என்ன வாங்கிட்டாங்க? காசு எதுக்காக வாங்கினாங்க? நெகேமியாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நெகேமியாவை ஒண்ணு அவனுக்கு அவகீர்த்தி உண்டாகணும், அசிங்கப்படுத்தணும், இல்ல கொலை செய்யணும். இப்போ இந்த நெகேமியா இந்த செமாயாவை பார்ப்பதற்கு போகிறான். இந்த செமாயா ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தையை சொல்றானா? நெகேமியாவை, கர்த்தர் உரைக்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இரவு உங்களை கொலை செய்யும்படிக்கு, என்னவா? இன்றைக்கு இரவு உங்களை கொலை செய்யும்படிக்கு சன்பல்லாத்தும் தொபியாவும் வருகிறார்கள் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் எழுந்து புறப்பட்டு தேவாலயத்திற்குள்ளே போய் உங்களை பூட்டிக் கொண்டு ஒளித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ளே பூட்டிக் கொண்டு ஒளித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயும் நெகேமியா கொஞ்சம் நிதானிச்சு, வெயிட், திருப்பி சொல்லுவோம் தீர்க்க தரிசனத்தை. எப்பா, நான் தீர்க்க தரிசனத்தை கேட்டு மயங்குகிறாள் கிடையாது, வசனத்தோடு இணைந்து இருக்குதா என்பதை கவனிக்கிறாள். கம் அகைன் உன் தீர்க்க தரிசனத்தை திரும்பி சொல்லு. இன்றைக்கு இரவு உங்களை அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு சன்பல்லாத்தும் தொபியாவும் திட்டம் பண்ணி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு எங்க போங்க? தேவாலயத்திற்குள்ள போய் ஒளித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டளையின்படி ஆசாரியன் தவிர ஒருவனும் தேவாலயத்திற்குள் நுழையக்கூடாதே. அப்போ தேவன் கட்டளைகளை மீறி தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டாரே. நீ கற்பனைகளை மீறி இல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிற. இன்னொன்னு சொல்றேன், சமாயா கேட்டுக்க. என்னை போன்ற ஒருவன் இப்படி ஓடி போய் ஒளிந்து கொள்ள மாட்டான். ஏனென்றால் நான் திடஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த பயமுறுத்துதலுக்கெல்லாம் அடங்குற ஆள் நான் கிடையாது. நீ உன்னுடைய வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தி தேவ திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற
ஓடி ஒளிவதற்கு உன்னை போல காசு வாங்குகிறவன் அல்ல. உன்னை போல எப்படி காசு வந்தாலும் பரவாயில்ல, அது பரிசுத்தம் உள்ள வழியா, அது நீதியின் வழியா, அது அநீதியின் வழியா, அது அசுத்தமான வழியா என்பதை யோசிக்காமல் காசு வாங்குவதற்கு உன்னை போல ஒரு ஆள் நான் அல்ல. I am the man who stand upon the rock. கன்மலையின் மேல் நிற்கிறவன் நான். ஹல்லேலூயா. நான் அவர் மேல் இருக்கிறவன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன், திடாஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நான் இருக்கிறவன். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழ்ற வாழ்க்கையாய் நான் வாழ்வதற்காக நான் வரவில்லை. நான் தேவன் மேல் நிற்கிறவன், கர்த்தரை சார்ந்து வசனத்தை பிடித்து நிற்கிறவன். நீ சொல்ற தீர்க்க தரிசனம் பொய். ஏனென்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எதிராக இருக்கும் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ஆசாரியன் தவிர தேவாலயத்துக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது. அப்ப நான் போகணும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நெகேமியா ஆசாரியன் செய்யக்கூட ஆசாரியன் தெரியாம உள்ள போய் நுழைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு அவகிருத்தி உண்டாகணும். இதனால என்னை எல்லாரும் சேர்ந்து ஓரங்கட்டணும். அதனால இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது. இதுதானே உன் பிளானு. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், நீ காசு வாங்கி இருக்கிற ஒரு மனுஷன்டா. நீ சன்பல்லாத்துக்கிட்ட தொபியா கிட்ட என்ன வாங்கிட்ட நீ? பின்னாடி அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே செமாயா மட்டும் இல்லையா, நொவதியால்னு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, பெண் தீர்க்கதரிசி இருக்கிறாயா, அவளும் காசு வாங்கிட்டான் ஆண்டவரே, அவளை என்னன்னு கொஞ்சம் டீல் பண்ணுங்க ஆண்டவரே. இப்படியே பிரேயர் பண்றான் அவன். அவளை என்னன்னு கொஞ்சம் அவளை கொஞ்சம் டீல் பண்ணுங்க ஆண்டவரே. அவன் மட்டும் இல்லையா, இன்னும் ஒரு சில தீர்க்கதரிசிகள் காசை வாங்கி கொண்டு போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். கொஞ்சம் கையை அப்படியே உயர்த்துவோமா? தமிழ்நாட்டில் பொய் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற, சொல்லுங்க வாய் திறந்து, தமிழ்நாடுகளில் பொய் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற, கள்ள உபதேசங்களை போதிக்கிறவர்களை கர்த்தர் டீல் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. டீல் பண்ணுங்க ஆண்டவரே. நெகேமியா ஜெபிக்கிறான், டீல் பண்ணுங்க ஆண்டவரே. பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. என்னை போன்ற ஒருவன் ஓடி ஒளிவானோ, நான் திடாஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிறவன். ஹல்லேலூயா. ஒரு நாள் தாவீது அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி போகிறான். போகும் பொழுது கோலியாத்தினுடைய சத்தம் கேட்கிறது. அப்ப என்ன சத்தம், ஏன் இவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான்? அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி 40 நாட்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். யாருமே இவனை எதிர்க்க யாரும் இல்ல. நான் இருக்கேன்ல, என்னை அனுப்புங்க. டேய் போடா, போய் அப்பா உனக்கு கொடுத்திருக்கிற 4-5 ஆடை போய் என்ன பண்ணு, அந்த வேலை எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை போய் பாரு. இந்த சத்துருவை எதிர்ப்பதற்கு நான் வரேன் போறேன்ற கதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காத, விட்டுட்டு இருக்காதன்னு சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, தாவீதுனுடைய மைண்ட்ல இருதயத்தில் இருக்கிறத கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னை போல ஒருவன் இந்த நாய்க்கு சமமான ஒருத்தவன் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பயந்து ஓடி போவானோ, நான் திடாஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சானா இல்லையா? திடாஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிறவன் பயமுறுத்துதலுக்கு அடங்கி போகிறதில்லை. அவன் எதிர்த்து போராடுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய பலத்தில் இல்லை, அவனுடைய கர்த்தரின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை. அதனாலதான் சொல்றான் கோலியாத்தை பார்த்து, நீ உன்னுடைய ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஏன் உன்னுடைய பலத்தோடும் அனுபவத்தோடும் உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ராணுவ படையோடும் நீ வந்து நிற்கிற, ஆனால் நீ நிந்திக்கிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நான் வந்து நான் நிற்கிறேன். நான் என்னுடைய பலத்தை நம்பியோ அல்லது என்னுடைய தைரியத்தை நம்பியோ அல்லது என்னுடைய அனுபவத்தை நம்பியோ நான் வரவில்லை. நான் திடாஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிறபடினால் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. என்னை போல ஒருவன் உன்னை பார்த்து பயப்படுகிறாள் என்று நினைத்துக் கொள்ளாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு பயமுறுத்துதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாயிருவீங்க. யாராவது உங்களை பயமுறுத்துனா வச்சுக்கோங்களேன், என்ன யார் நினைச்ச அப்படின்னு உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உங்களுக்கு வந்துடும். யாரா இருந்தாலும் வந்துடும், பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு வந்துடும். ஆனா இங்க இருக்கிற அநேகருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை யாராவது தவறாக பேசிவிட்டால் முடிஞ்சவங்க கதை. ஆமா தானே?
ஆமாவா இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய தைரியமான ஆளா இருந்தாலும் உங்களுக்கு யாராவது தவறாக உங்களை பற்றி பேசிவிட்டால், அது உங்க காதுக்கு வந்து விழுந்துட்டா நீங்க என்ன ஆயிடுவீங்க? கொஞ்சம் பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். இல்லைன்னா அது எப்படி அவன் என்னை பத்தி பேசலாம், அது எப்படி அவன் என்னைய பற்றி எப்படி, என்னைய பத்தி அவளுக்கு என்ன தெரியும், அதை எப்படியாவது சரி பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவி வந்து அவனை பாவத்திற்கு நேராக இழுக்கிறாள். சரிங்க, எதுக்கு நேராக இழுக்கிறா? பாவத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், என்னை போல ஒருவன் கிறிஸ்துவை திடஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற என்னை போல ஒருவன், அவர் மேல் நிற்கிற கண்மேலின் மேல் நிற்கிற என்னை போல ஒருவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வான் என்று நீ நினைக்கிறியா? சட்டையை கலட்டி போட்டுட்டு என்ன செஞ்சானா? இப்ப அவன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா? சொல்லுங்க, தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா? இப்போ அந்த கவர்மெண்ட் அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன? சிறைச்சாலை, கைதி. தவறு செய்யாத அவனுக்கு கைதி பட்டம் வந்துருச்சு. போட்டு கொடுத்தது யாரு? போத்திபாருடைய மனைவி. நல்லதா போட்டு கொடுத்தாளா, கெட்டதா போட்டு கொடுத்தாளா? நடந்ததை போட்டு கொடுத்தாளா, நடக்காததை போட்டு கொடுத்தாளா? ஆனால் யோசேப்பு பதறனானா? யோசேப்பு நடுங்கினானா? யோசேப்பு என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க, நான் எவ்வளவு பரிசுத்தவான் தெரியுமா, நான் எவ்வளவு நீதி உள்ளவன் தெரியுமா, நான் எவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து உண்மை உள்ளவனா இருந்தேன் என்று தெரியுமா, என்னை இப்படி பண்ணிவிட்டார்களே. அழுதானா? ஹல்லேலூயா. அவன் இன்னொரு தடவை நீங்க கேட்டா அவனு சொல்லுவான், கிறிஸ்துவின் மேல் நிற்கிற நான் இப்படிப்பட்டதான அவப்பெயர்களை பார்த்து நடுங்குகிறவன் அல்ல. நான் கிறிஸ்துவினுடைய வலது பரிசத்தில் நிற்கிறவன். நான் எந்த காரியத்திற்கும் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை அசைக்க முடியாது. நீ என்னை பற்றி நீ எவ்வளவு வேணாலும் பேசு, ஏன்னா என்னை பற்றி நான் யார் என்று எனக்கு தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவுக்கு எப்படி கர்த்தர் சாட்சி கொடுத்தாரோ அதே போல இந்த யோசேப்புக்கும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி யோசேப்புக்கு சாட்சி கொடுக்கிறாரோ அதே போல கர்த்தர் மோசேக்கும் சாட்சி கொடுக்கிறார். இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசேக்கு அவகீர்த்தி உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அது அப்படியே ஊருக்குள்ள அப்படியே நோய் மாதிரி பரவிட்டு இருக்குது. மோசே கல்யாண விஷயத்தை அப்படி பண்ணிட்டாம சரியில்லை, அவன் லீடரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, அவன் பிரசங்கம் பண்ண லாய்க்கு இல்லை, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டிருக்கிறான், அவன் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் சொன்னார் எல்லாருக்கும் முன்னாடியும், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும். அவருடைய நீதியை ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்துவார் என்றும் எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன், அது வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் பதற மாட்டான். ஹல்லேலூயா. பயமுறுத்துதல் வரும்பொழுது நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும், பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு. ஆனா அது உங்க தைரியத்துல பண்றீங்க, கிறிஸ்துவின் மேல இருக்கிற தைரியத்துல செய்யணும். ரெண்டாவது, பயமுறுத்துதல் வந்தா கூட சமாளிக்க முடியுது உங்களால, ஆனா அவப்பெயர் வந்துடுச்சுன்னா உங்களால சமாளிக்கவே முடியல. அங்க நீங்க வீக்கா இருக்கிறீங்க. பிசாசானவன் அங்கதான் செக் வைப்பான். உங்களுடைய பேரை அவகீர்த்தி உண்டாக்குகிறதுக்கு சில காரியங்களை செக் வைப்பான். நீங்கள் ஆன போதிலும் நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு அதிலே வாசம் பண்ணுகிற நீங்கள் அவப்பெயர் உண்டாக்குகிற சில சம்பவங்கள் வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேனே, நீங்கள் கண்மலையின் மேல் இருக்கிறவர்களா இல்லையா? ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது எத்தனையோ பேர் என்னை குறித்து பேசினார்கள். இன்றைக்கு நான் அவர்களோடு மிகவும் சமாதானமாய் அன்போடு தான் நான் இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் என் காதிலே விழுந்ததை தவிர என் இருதயத்தில் போய் உட்காரவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் பேசுகிறார்கள், எனக்கு தெரிந்ததை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் என்னிடத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. காலம் அதை என்ன செய்ய ஒரு நாள் வெளிப்படுத்தும்.
நாளானது அதை வெளிப்படுத்தும். அதுவரைக்கும் நீதிமான் பதறவே கூடாது. அதுவரைக்கும் நீதிமான் பதறவே மாட்டான். இப்ப சொல்லுங்க, நான் கண்மலையின் மேல் நிற்கிறவனாய் இருந்தால் நான் பதறி இருந்திருக்க மாட்டேன். கண்மலையின் மேல் நிற்காதபடினால தான் நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், நானு ஷேக் ஆயிட்டேன் நானு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ நீங்க இன்னொரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த செமையா, அதுக்கப்புறம் யாரு, நொபதியால், இவர்களாம் என்ன பண்ணிட்டாங்களாம், கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க. கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க. இந்த காசு வாங்குகிற விஷயத்துல நீதிமான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு பணம் எப்படி வருகிறது என்பதை ஒரு நீதிமான் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். கள்ளத்தனமான பணம் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே, லஞ்ச பணம் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே, லாட்டரி பணம் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே, கமிஷன் பணம் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே, சொல்லுங்க, திருட்டு பணம் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே. நீங்க திருடி இருக்க மாட்டீங்க, ஆனா திருட்டு பைய திருடி உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்திருப்பான, அந்த பொருள் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்றேன், நீங்கள் உழைத்தும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுமான இந்த பணத்தை தவிர வேற எதுவும் உங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அப்ப நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நான் செமையாவை போல எப்படி வந்தா என்ன, நமக்கு பணம்னு ஒண்ணு வருதுல, நான் என்ன திருடவா செஞ்சேன், நான் என்ன கொள்ளையா அடிச்சேன், நான் என்ன ஏமாத்தவா செஞ்சேன், அதுவா வருது. அது எந்த வழியில வருது? தவறான வழியில வருது. சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு கடன் வாங்கி தரேன் பாஸ்டர், நான் உங்களுக்கு கடன் வாங்கி தரேன் சிஸ்டர், நான் உங்களுக்கு கடன் வாங்கி தரேன் பிரதர், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க. கடன் வாங்குகிறது பெரிய தப்பு. என்ன வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? கடன், சரி வாங்கிட்டீங்க, ரைட், ஓகே. வாங்கி தரது அதை விட பெரிய தப்பு. வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு கமிஷன் வாங்குறது அதை விட பெரிய தப்பு. உதவி தானே செஞ்சேன். கடன் வாங்கி கொடுப்பது உதவி அல்ல. கடன் வாங்கி கொடுப்பது, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ என்ன கடவுளா? நான் எல்லாம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு நீ என்ன தேவனா? நோ, இல்ல, நாம் தேவன் அல்ல. எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கிறதுக்கு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றதுதான் முதல் உதவி. உங்ககிட்ட எக்ஸஸ் ஆகிருந்து நீங்க கொடுக்கிறது அது வேற கதை, அது வேற கதை. ஆனா அந்த கடன் வாங்கி தரேன், நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் அதை வாங்கி தரேன், இந்த வேலையை தயவு செய்து இனிமேல் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணாதீங்க. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன். கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு நிற்கிற எவனும் பணக்குறைவு வரும் பொழுது பதற மாட்டான். ஹல்லேலூயா. பணக்குறைவு வரும் பொழுது அவன் பதற மாட்டான். அவன் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி நிற்பான். கர்த்தர் அவனுக்கு வானங்களை திறந்து கொடுப்பார். இதுதான் விசுவாசம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாம் ஒரு இடத்துல அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துவேன். சோதம் குமாரோடைய ராஜா வந்து, நீ வச்சிருக்கிறதெல்லாம் என்னுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பார், ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய சாட்டையாகிலும் உன்னுடைய செருப்பின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடு. ஏனென்றால் நான் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நான் கையை உயர்த்துவேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு எப்படிப்பட்ட நேம் வரணும்னா, என் தேவனால் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் தேவனால் நான் பெருகியிருக்கிறேன், என் தேவனால் நான் ஐஸ்வர்யவனாயிருக்கிறேன் என்ற பெயர் தான் எனக்கு வரணுமே அன்றி ஒருத்தன் கிட்ட கை நீட்டி வாங்கி நான் அப்படி வர வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. இந்த வைராக்கியம் ஒரு நீதிமானுக்கு இருக்க வேண்டும். அவனே நீதிமான், அவனே நீதிமான். ஹல்லேலூயா. நெகேமியா கிட்ட போய், இந்தாங்க கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அவன் சொல்லுவான், என்னை போல ஒருவன் இந்த காரியத்தை செய்வானா?
நெகேமியா சொல்ற இதே பதில் உங்களால சொல்ல முடியுமா? கிடைச்ச வரைக்கும் லாபம், கிடைத்த வரைக்கும் லாபம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இப்படிப்பட்ட பணம் உங்க குடும்பத்தை ஓட்ட போட்டு அரிச்சிரும். அரிப்பிளவை போல என்ன செஞ்சிருமா? அது படரும். அநீதியான எதுவும் உங்க வீட்டுக்குள்ள வரவே எதுவுமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செத்து கூட போவேனே தவிர இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. இந்த தீர்மானங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இல்லாததுனால தான் தேவன் அந்த அந்த ஆசீர்வாதத்தின் வாசலை இன்னும் திறக்கலையோ நான் நினைக்கிறேன். இந்த தீர்மானங்களை இன்னும் நீங்க எடுக்கிறது இல்லை. கிடைத்த வரைக்கும் லாபம், எங்கேயாவது கிடைக்குமான்னு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நோ, முழங்கால் படியிடுங்க, வானத்திற்கு நேர கைகளை உயர்த்துங்க, மன்றாடுங்க, கதறுங்க, கூப்பாடு போடுங்க. அவர் வந்து பதில் சொல்லுகிற வரைக்கும் கூப்பிடுங்க. அவர் உத்தரவு அருளுகிற வரைக்கும் அவரை நோக்கி கெஞ்சி நில்லுங்கள். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் பூமியில ஒன்றும் இல்லை. நீதிமான் பதற மாட்டாங்க, நீதிமான் பதற மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து உங்க வீட்டில் ஒரு ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க. நான் உங்க முன்னாடி நிற்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு காரியத்தை செஞ்சு கொடுங்க. கேட்டு பாருங்க, தேவன் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஒருவன் கண்மலையின் மேல் நிற்கிறானா இல்லையா? இன்னொரு டெஸ்ட் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். கண்மலையின் மேல் நிற்கிறவனா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? சகேயு சம்பவம். இந்த சகேயு அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நிறைய பணத்தை வாங்குகிறவன், பெரிய ஐஸ்வர்யவான், ஜனங்களிடத்தில் ஏமாற்றி காசை வாங்குகிறவன். இவன் யாரு? ஜனங்களிடத்தில் ஏமாற்றி காசு. ஏற்கனவே உங்ககிட்ட நான் இப்போ ரீசெண்டாக கூட அதை பற்றி நான் பேசினேன். இல்லை, எப்போ பேசினேன்? அது பைபிள் ஸ்டடியில் நம்ம அதை பற்றி நம்ம தியானித்தோம் இல்லையா? அதாவது ரோமர்கள் அந்த ஊரில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு யுக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற பெரிய பணக்காரனை பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த பணக்காரன்ட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சேர்த்து நீ என்ன பண்ணிடு, எங்களுக்கு மொத்தமாக டாக்ஸை கொடுத்துடணும். நீ என்ன பண்ணு, ஒரு ஆஃபீஸை போட்டு மக்கள்கிட்ட என்ன பண்ணிக்காத, நீ கலெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது ரோமர்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இந்த சகேயு அப்படிப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யவான். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாகிய இந்த சகேயுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ரோம கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாராச்சும் இந்த சகேவை எதிர்த்தாங்கன்னா ரோம கவர்மெண்ட்டே பெரிய சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலையை செய்கிறவன் தான் இந்த சகேயு. சகேயு யாரு? அவனுடைய நேச்சர், அவனுடைய பர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு யூதன். யூத மக்களிடத்திலேயே ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணி யூத மக்கள்கிட்ட காசு வாங்குகிற ஒரு மனுஷன். இப்ப சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள்னா நீங்க எல்லாரும் என்னை பார்த்து அன்பா இருப்பீங்களா, இல்ல அப்படின்னு நிப்பீங்களா? என்னென்னலாம் பேசுவீங்க? அதெல்லாம் எப்படி பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள சொல்ல முடியும்? முடிச்சுட்டு வெளியில வந்து பேசுங்க, நான் வேணா சொல்றேன் நானு அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாமே என்ன பத்தி என்ன பண்ணுவீங்க? ஏன்னா சொந்த சகோதரர்களை நீ என்ன பண்ற, ஏமாத்துற. அப்போ இந்த 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 சகேயு என்ன பண்ணுவான், ஆபீஸ் போட்டு உட்காந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்றான்ல, ஏமாத்தி வாங்குறது. என்ன பண்றது? ஏமாத்தி வாங்குறது. முதல் தடவை கொடுப்பான், அடுத்த தடவை வரும்போது இல்ல போன தடவை நீ கொடுக்கல, நீ திருப்பி கொடுன்னு 2 தடவை வாங்குவான். இல்ல கவர்மெண்டோடைய ரூல்ஸ் படி உனக்கு வந்து ரேட் அதிகப்படுத்திட்டாங்க, காசை கொடு அப்படின்னு மோப்பம் முடிச்சு யாட்டெல்லாம் காசு இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கி புடிங்கி இவனுடைய கல்லை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, பெருகிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எப்போ இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு நீங்கள் போவீர்களா? கிறிஸ்மஸ் வரும்பொழுது அவனுக்கு கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஊருக்கே, அவன் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்களா? சொல்லுங்க.
கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் யாரு? பாவி. அவன் யாரு? பாவி. எங்களுடைய சகோதரர்களையே அவன் ஏமாத்தின ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் செய்வேனா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த சகேயுவினுடைய வீட்டு வழியாக என்ன பண்றாரு? நடந்து வர. அவரை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் என்ன பண்ணுது? இவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், இவரை விட்டு நான் விலக மாட்டேன். ஐயோ, இவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், இவருடைய முகத்தை பார்த்தால் போதும், இவருடைய கண்கள் என்னை பார்த்தால் போதும், இவர் பக்கத்துல நடந்தா போதும், ஐயோ இவர் செய்கிற அற்புதங்களை பார்த்தால் போதும், ஐயோ இவருடைய போதனை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டியோட ஏராளமான கூட்டம் அவரை நெருக்கி ஏவி அவர் அப்படியே என்ன பண்றாங்க? அந்த வழியா போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் முன்னும் பின்னுமாய் இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று அப்படியே இயேசு கிறிஸ்து நடக்கவே இல்லை, அப்படியே தள்ளிக்கிட்டே போறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப சகேயு சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்காந்து யாரை பார்க்கணும் வெயிட் பண்றாரு? இயேசுவை பார்க்கணும். ஏன்னா அவன் யாரு? குள்ளனான மனுஷன். அதனால நேர்ல பார்க்க முடியல. இயேசுவை எப்படியாவது ஒரு தடவை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்து மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? இயேசுவை பார்த்தால் போதும் என்ற எண்ணத்தோடு வராரு. இப்ப இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருந்த உடனே, நல்ல கவனியா, வந்துட்டு இருக்கிற உடனே இயேசு நின்னுட்டார். இயேசு என்ன பண்றாரு? இயேசு இங்க நிக்கிறாரு தெரியலையே. உடனே மேல அப்படி பாக்குறாரு. மேல பார்த்தா சகேயுக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. என்ன நம்ம அவரை பார்க்கணும்னு வந்தா அவர் என்ன நம்மளை பார்க்கறதுக்கு பிளான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே சொல்றார், சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணணும்? நானு அவர் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் இது வரைக்கும் நம்ம நிறைய தியானிச்சிருப்போம். ஆனா இன்னொரு காரணம் இருக்கு அவர் வீட்டுக்கு போனது. என்ன தெரியுமா? கூட சுத்திட்டு இருக்காங்க பாருங்க கூட்டம். அவங்க உண்மையாவே ஏன் பின்னாடி வராங்களா, என்னை பின்பற்றுகிறார்களா, என்னை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவர் அந்த வேலையை செஞ்சார். ஹல்லேலூயா. என் கூடவே வராங்க, எங்க போனாலும் கூட வராங்க. அப்போ எங்க போனாலும் கூட வருகிற இவர்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களா, ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார்களா என்று ஒரு சோதனையை காண்பிப்பதற்காக டபால் என்ன பண்ணிட்டாரு? சகேயு வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டார். இப்ப பின்னாடி எங்கே போனாலும் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற இவர்கள் சகேயு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணிருக்கணும்? நீங்க தான் கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைவீங்க? நீங்க தான் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டீங்களே அவனை பார்த்து. இயேசு போனா இயேசு நீங்க வேணா போய்க்கங்க, நாங்களாம் வர மாட்டோம். நீங்க வேணா போய்க்கங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம். நாங்க அதுக்கெல்லாம் அந்த ஏரியாக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், அந்த வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். அது வரைக்கும் வந்த இவனுங்க இயேசு கொஞ்சம் டர்ன் பண்ண உடனே இவர்கள் பாவியான மனுஷனாச்சு, இவன் வீட்டுக்கு எப்படி இவர் ஏன் போறாரு, ஏன் கொள்கைக்கு எதிராக இவர் செயல்படுகிறார், அதனால இவரை நான் என்ன பண்ண மாட்டேன், நானு பின்பற்ற மாட்டேன். ஏன் மைண்ட் வேற, அவர் மைண்ட் வேறையா இருக்கு, எனவே எனக்கு அவருக்கு ஒத்து போகாது. இன்னையோட இயேசுக்கு எனக்கு கட்டு. அவர் ஏன் லைனுக்கு வந்தாருன்னா நான் அவரை பின்பற்றுறேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன். எனக்கு அவனை பிடிக்காது, பிடிக்காதுன்னா பிடிக்காது. அதனால அவன் வீட்டுக்குள்ள இயேசு நீங்க போங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியான சிங்காசனத்தை வந்து போட்டா கூட நீங்க போட்டுக்கோங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய ரூட்டு வேற ரூட்டு. என் ரூட்டின் படி நீங்க இருந்தீங்கன்னா நான் செயல்படுவேன். என் ரூட்டின் படி நீங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ நம்மளை பத்தி கொஞ்சம் பேசுவோம், இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். மகனே வசந்த், ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்களுக்காக தேவன் பரலோகத்தின் கதவை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சாகாமல் பிழைத்திருப்பாய் என் மகளே. நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? நல்லா இருக்கா கேட்க?
இன்னும் 2 வார்த்தை வேணுமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். பிரசங்கம் போயிருக்கா? ஹல்லேலூயா. நல்லா இருக்கா கேட்க? இப்ப எல்லாருடைய முகமும் எப்படி இருக்கு? இன்னும் 2 வார்த்தை பேச மாட்டீங்களா? ரேவதி அக்கா சொல்றாங்க, இன்னும் 10 வார்த்தை பேச மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். உன் பாவத்தை விட்டு விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பான். இவன் எப்ப பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பான். ஐயோ, சாம் பாஸ்டர் மைக்கை எடுத்தாலே எதையாவது நம்மளை நோண்டாம நம்மளை குத்தாம அவர் விட்டவே மாட்டாரு. வீட்டுக்கும் சீக்கிரம் முடிச்சு விட்டு அனுப்ப விட மாட்டாரு. நம்ம பிசப்பையா எடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டா டான்னு 10:30 மணிக்கு நாத்துமாவை கத்திரை சோத்திரி சொல்லிடுவாரு. ஏசு கொஞ்சம் அமைதியின் பாதையில போனார்னா நான் பின்னாடி வருவேன். கொஞ்சம் காரசாரமா பேசினாருன்னா நீங்க தனியா போங்க, நான் தனியா வந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆமா தானே? சகை வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நெகேமியா வீட்டுக்குள்ள வேணா நுழைங்க, நாங்க என்ன பண்றோம், நாங்க கூடவே குடும்பத்தோட நாங்கள் வருகிறோம். குடும்பத்தோடு வருகிறோம். இயேசு ஒரு நாள் அந்த ஒரு 12 வயசு சிறுமி, அவ பேர் என்ன, எவீரா, கரெக்ட், எவீர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் உள்ள நுழைய பார்த்தானுங்க. எல்லாரும் உள்ள நுழைய பார்த்தபோது இயேசு சொன்னார், நோ 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 நோ, யாரும் வரக்கூடாது, ஒரு 3 பேர் மட்டும் உள்ள வாங்கன்னு இழுத்துட்டு போனாரு. சரிங்களா? ஆனா சகை வீட்டுக்குள்ள போகும்போது நான் வரமாட்டேன். நீ வராத, அங்கேயே நின்னுக, நீ வராத. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் நிற்கிற எவனும் அவர் எங்கே போனாலும் அங்கே போவான். ஹல்லேலூயா. அவர் எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதற்கு தன்னை இணைந்து செயல்படுகிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ரெவலேஷன் சாப்டர் 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23, 24. நல்ல கவனிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு, ஆட்டுக்குட்டியானவர் என்ன இருக்கிறாரா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு. அவர் தான் என்னவா இருக்கிறாரா? விளக்கா இருக்கிறாரா? 24, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். யாருடைய வெளிச்சம்? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம். இப்போ அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் யார் நடப்பா? ரட்சிக்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். கிறிஸ்துவின் மேல் திடாஸ்திபாரம் கொண்டவர்கள் அதற்கு பின்னாடி நடப்பார்கள். ஒரு கடினமான உபதேசம் வரும்பொழுது இவருடைய உபதேசத்தை யார் கேட்பா? உங்க உபதேசம் கடினமா இருக்கு, புரிந்து கொள்ள முடியல, எதையாவது போட்டு பிதட்டுகிறீர். அவரை பின்பற்றி வந்த அத்தனை பேரும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏசு அப்படியே திரும்பி அப்படியே சீசர்ல பார்க்கிறேன், என்னடா நீங்க ஒன்றும் போகாம இருக்கிறீங்க, போக வேண்டியதானே, எல்லாரும் போறாங்க, நீ போ. கடினமான உபதேசம், நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, நீங்களும் போக வேண்டியதானே. பேதுரு மட்டும் சொல்றான், ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, எங்கே போவோம் ஆண்டவரே, எங்கே போவோம் ஆண்டவரே, உங்க பின்னாடி நாங்க வரோம். கடினமான உபதேசம் தான் கொஞ்சம் புரியல, பின்னாடி வந்துடுறோம், பின்னாடி வந்துடுறோம். பல ஊமைகள் பத்தி பேசுறாரு. எத்தனை ஊமைகள் சீஷர்களுக்கு புரிஞ்சுச்சு? ஒரு ஊமைனா ஒரு ஊமையும் புரியல. நல்லா கவனிக்கணும். சீஷர்களுக்கும் புரியல, கேட்ட மக்களுக்கும் புரியல. சரிங்களா? இப்போ இந்த உவமையை என்ன விளக்கம்னு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் பயம்னா எல்லாத்துக்கும் பயம். எல்லாருக்கும், மக்களுக்கும் பயம், சீஷர்களுக்கும் பயம். சீஷர்களுக்கு ஒருபடி அதிகமாகவே பயம். ஏன்னா இயேசு என்ன பண்ணுவார்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆன போதிலும் என் மண்டையில கொட்டினாலும் சரி, என்னை அவிவிசுவாசக்காரன்னு சொன்னாலும் சரி, நீ மதியில்லாதவன் என்று திட்டினாலும் சரி, என்னை போடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாலும் சரி, உண்மை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்களேன், உண்மை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்களேன். என்னடா இவ்வளவு நாள் உன் கூடவே இருக்கிறீங்க, எவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்க, இது கூட புரியலன்னா அப்புறம் எப்படா? பரவாயில்ல, நீங்க திட்டிக்கிங்க, ஆனா ஊமை என்ன பண்ணிருங்க,
வெளிச்சம் எங்க இருக்குதோ நான் பின்னாடியே நடப்பேன். நான் ஓம புரியல, புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன என்பதை என்னங்க இயேசு பேசினாரு? ஏதோ விதையை பத்தி பேசினாருங்க. விதைனா தெரியலங்க, அவருக்கே தெரியாதனால தானே விதையோட முடிச்சிட்டாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா தானே? ஆனா சீஷர்கள் கேட்கறாங்க, என்ன ஆண்டவரே? அப்பப்போ திட்டுறாரு, ஆண்டவரே இந்த புளிப்பில்லாத மாவுன்னு சொன்னீங்க, அது என்ன ஆண்டவரே? இதுவா இருக்குமோ? நாங்க சாப்பாடு கொண்டு வரல, அதுவா? என்ன நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிற? திட்டு வாங்கி 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 காதுக்கு இனிமையாயிருச்சு இப்ப எங்களுக்கு. திட்டுங்க ஆண்டவர், நீங்க திட்டாம இருந்தாதான் எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆண்டவரே. நீங்க இப்ப திட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்கு என்ன வேணும்? புளித்த மாவுனா என்னன்னு இப்ப எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீர் எங்கே போனாலும் பின்பற்றுவோம், நீர் எங்களை திட்டினாலும் பின்பற்றுவோம், எங்களை அடித்தாலும் பின்பற்றுவோம், நீங்க சகை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் பின்பற்றுவோம். ஏன்? நாங்க சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பேர் என்ன, யூதாஸ் காரியோத். யோவான் சுவிசேஷத்தை எழுதும் போதே அவர் எழுதுவார், எப்பயுமே அவர் யூதாஸ்னு எழுத மாட்டாரு, துரோகியான யூதாஸ் தான் எழுதுவாரு, அடைமொழி கொடுத்துதான். அப்ப யோவானுக்கு யார் மேல பயங்கர காண்டு? அவன் செத்து போயிட்டான், அதனால பிரச்சனை இல்லை யோவானு. ஒருவேளை யூதாஸ் காரியோத் உயிரோட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ மனம் திரும்பிட்டான், பின்னாடி என்ன பண்ணானா? எக்ஸாம்பிள், பைபிளை பத்தி பேசல, பைபிள்ல இப்படி நடந்திருந்தால் எப்படியோ அப்படி, சரிங்களா? யூதாஸ் இப்ப என்ன பண்ணிட்டார்? இப்போ மனம் திரும்பிட்டார். இப்ப இயேசு உயிர் தெழுந்த பின்பு, யோவானே, பேதுருவே, வாருங்கள், இப்பொழுது நாம் எங்கே போவோம்? யூதாஸ் காரியோத் வீட்டுக்கு போவோம், அவனை சந்திப்போம், நம் கூட இருந்தவன் அல்லவா அப்படின்னு கேட்டா, நீங்க யோவானா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதான் நம்ம இயேசுடைய மண்டையவே கழுவி விட்டுருவோம் நம்ம. ஏன்னா பேதுருக்கு அந்த தைரியமா பேசக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு. ஆண்டவரே, வாட் யூ ஆர் திங்கிங் அபௌட் இட்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன்னா நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்னு சொன்னோனையும் பேதுரு போய் என்ன பண்றாரு? அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது பாத்துக்கங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. இங்க பாருங்க, நீங்க யூதாஸ் காரியோத்தை மட்டும் வச்சுக்கோங்க, நாங்களாம் என்ன பண்றோம், வெளியில போறோம்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டானுங்களா? செத்துட்டதுனால அந்த சம்பவம் வரல, இல்லைன்னா கொஞ்சம் மாட்டியிருப்பாங்க. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தா மாட்டியிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கர்த்தர் மேல் நீங்கள் நிற்கிறவர்களாக இருந்தால் அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவோம். எத்தனை பேர் அவர் மேல் திடஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 25வது வசனம். 25ஆம் அதிகாரம் என்றாலே அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 25:1 இருந்து இப்படி வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 கன்னிகைகள். நல்லா கவனிக்கணும். யாரு? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் என்று வரும்பொழுது ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இது உவமை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களா? 5 பேர் புத்தி இல்லாதவங்களா? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையும் கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்ன எடுத்துட்டு போலையா? எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துட்டு போகல. சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போல? எக்ஸ்ட்ரா ஆயில். என்ன எடுத்துக்கொண்டு போல? எண்ணெயே இல்லை, அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆயில். ஏற்கனவே அந்த விளக்குல எண்ணெய் இருக்கு, லேம்ப்ல எண்ணெய் இருக்கு, சரிங்களா? ஆனா இன்னும் அதிகமா எரிய விடுவதற்கு, இன்னும் அதிக நேரம் எரிய விடுவதற்கான எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எக்ஸ்ட்ரா ஆயிலை யார் எடுத்துட்டு போனது? புத்தியுள்ளவர்கள். புத்தி உள்ள கன்னிகைகள் எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துட்டு போறாங்க. மணவாளன் வர தாமதித்த போது, இப்போ மணவாளன் என்ன பண்ணாரு? லேட் பண்றாரு. என்ன பண்றாரு? திருப்பி சொல்லுங்க. மணவாளன் என்ன பண்றாரு? யாருக்கெல்லாம் லேட் பண்ணா பிடிக்காது? லேட் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க இங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? லேட் பண்ணா பிடிக்காது யாருமே இல்லையா? இருக்கிறீங்க. இப்ப யார் லேட் பண்றாரு? மணவாளன் லேட் பண்றாரு. எல்லாம் ரெடி, ஆனா அவர் என்ன பண்றாரு? வேணும்னே லேட் பண்றாரு. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து எல்லாரும் நித்திரை மயக்கம் ஆயிட்டாங்க. 10 பேரும் புத்தி உள்ளவர்களும் தூங்குறாங்க,
புத்தி இல்லாதவனும் தூங்குறாங்க. நடுராத்திரியிலே நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக என்ன செய்து கொள்ளுங்க? அப்படியே அவர்கள் வாங்க போன போது. எப்ப போறாங்களா? நடுராத்திரில என்ன வாங்க போறாங்களா? அததான் சொன்னேன். ஓ, நீங்க என்ன வாங்க போறாங்க கேட்கல, நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணல, நானே ஆன்சர் சொன்னேன். நடுராத்திரில ஆயில், எண்ணெய் வாங்க போனார்களாம். எவன் நடுராத்திரில எண்ணெய் கடை வச்சிருப்பான்? நடுராத்திரில எவங்க எண்ணெய் கடை வச்சிருப்பான்? அப்பனா அவங்க என்ன பிளானோட போயிருக்கிறாங்க? போவோம், காலையில ஒரு 10 மணி கடை இருப்பாங்க, மொத ஆளா வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம வந்துடலான்னு போனாங்க. இவர்கள் போன போது, இவர்கள் இப்ப வந்து கொண்டிருக்கிற மணவாளனுக்கு தெரியுமா தெரியாதா இவங்க கிளம்பிட்டாங்கன்னு? அப்ப போப்பஸ் அவர் என்ன பண்றாரு? போன போது வெளியில, ஏன்னா இவங்க போகிற கேஸ்னு தெரியும், போகிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஹல்லேலூயா. இவங்க போகிற கேஸ்னு, ஆனா போகாத மாதிரியே நிப்பாங்க. நான் போக மாட்டேன், நான் எப்பயும் அவரோடு நிற்கிறவன். அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். நீ யாருன்னு காமிக்கிற ராஜா, வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏற்படுத்தின உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போனாங்க. இவர்கள் போன போது அவர் என்ன பண்றாரு? தாமதித்ததும் வேணுமென்றே தாமதித்தார். அவங்க போனதுக்கு அப்புறம் வரம் என்று தீர்மானித்ததும் வேண்டுமென்றே அவர் செய்தார். Purposely he did that. Hallelujah. Hallelujah. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் கிருபை உள்ளவர் தானே, இரக்கம் உள்ளவர் தானே, தயவுள்ளவர் தானே, அப்புறம் ஏன் உங்களை போக விட்டு அவர் வரணும்? அதனாலதான் நான் சொல்றேன், கிருபையை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், இரக்கத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவர் வரும் பொழுது நீங்கள் ஆயத்தத்துடன் இருப்பதற்காக தான் கிருபை. அவர் வரும் பொழுது நீங்கள் ஓடி போனாலும் உங்களை வந்து சேர்த்துக் கொள்வதற்கான கிருபை இல்லை. புரியுதா உங்களுக்கு? கிருபையை நீங்கள் யாரும் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களை உருவாக்குவதற்கும், உங்களை தகுதிப்படுத்துவதற்கும், தகுதியே இல்லாத உங்களை தகுதிப்படுத்துவதற்கும், நீங்கள் அன்பிட்டா இருக்கிற உங்களை ஃபிட்டாக்குவதற்கும் தான் கிருபை. ஆனால் ஓடி போனதுக்கு அப்புறம் பிடிச்சி இழுத்து நான் வரும்பொழுது நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவதற்கான கிருபை இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளுடைய விஷயத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு எண்ணெய், எக்ஸ்ட்ரா ஆயிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஏன் இந்த உவமையை மணவாளன் கன்னிகை என்ற பதத்தில் அவர் பேசுகிறார் என்றால், அங்க ஒரு பெரிய யூதர்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா அவர்களுடைய வழக்கம் அது, திருமண வழக்கம் அது. திருமண வழக்கத்தில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நியமிக்கிறார்கள் என்று கேட்டால், தகப்பன் மணமகனை கூட்டிக் கொண்டோ அல்லது மணமகன் இல்லாமலோ, ரெண்டுமே நடக்கும், கூட்டிக் கொண்டோ அல்லது கூட்டிக் கொள்ளாமலோ போய் முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, பெண் பார்த்த படலம் முடிச்சிருவாங்க. இப்போ 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறோம்னு 2 குடும்பமும் என்ன செஞ்சுக்கும், ஒப்புதல் பேசிக்கும். ஒப்புதல் பேசின உடனே இவங்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டா, தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. போயிட்டு சொல்லுவாரு, நீ உன்னுடைய வருங்கால மனைவிக்காக நீ என்ன செய்யி, வீடுகளை ஆயத்தப்படுத்து, இடத்தை என்ன செய்யி, ஆயத்தப்படுத்து, நான் உனக்கு அதை இடம் தரேன், நீ அதை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அதை மணவாளன் கையில என்ன செய்வாரா, மகனுடைய கையில என்ன செய்வாரா, அதை கொடுப்பாரா. ஹல்லேலூயா. சோ
இப்போ வீடு ரெடி, அப்பாவும் மகனும் சேர்ந்து அந்த இடத்தை என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ ஆயத்தப்படுத்திட்டாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற வேலை யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுடைய வேலை. ஓகே, என்னுடைய மகன் தன்னுடைய மனைவியோடு சரியாக வாழ்வதற்கான சகல காரியமும் ரெடியா இருக்குதான்னு யார் செக் பண்ணணுமா? அப்பா செக் பண்ணணுமா? சோ அப்பா செக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அப்பா சொல்லுவார மகனை பார்த்து, இப்போ நீ என்ன பண்ணிட்டு வரலாம், ஓ மனைவிய கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கதை வேற, நான் நம்ம ஊர் கதையை பத்தி பேசல, அந்த ஊர் கதை. இப்ப அந்த ஊர்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்குதான்னு கேட்டா இப்பயும் நடக்கிறது இல்ல, பட் வெரி பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஏஜஸ்ல அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த மணமகனுக்கு பயங்கர சந்தோஷம். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய நண்பர்களோடு கூட்டிக் கொண்டு நண்பர்களோடு சேர்ந்து இணைந்து என்ன பண்ணுவாரா, பேண்ட் வாத்தியங்களோடு பயங்கரமான பட்டாசுகளோடு என்ன பண்ணுவாரா, அங்கிருந்து புறப்பட்டு மனைவியை கூப்பிடுவதற்காக என்ன செய்வாரா, போவார். இந்த மீன் டைம் அப்பா மகனுக்கு ஓகே சொல்லுகிற வரைக்கும் மணமகன் தன் வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, புறப்பட மாட்டார் இல்லையா? அது வரைக்கும் இந்த பெண் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்றால், இந்த பெண் எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இந்த பெண் எப்படி இருக்கணுமா? ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய காதல் கணவர் வந்து விட்டால் என்ன செய்வது என்று ஒவ்வொரு நாளுமே அவள் மேக்கப்போட தான் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? மேக்கப். உங்களுக்குலாம் மேக்கப் போறதுலாம் பிடிக்காது, அதனால நான் உங்களை பத்தி நான் பேசவில்லை. இங்க இருக்கிற வாலிப பெண்களை பற்றி நான் பேசவில்லை. மேக்கப் போட்டு என்ன செய்யணுமா, ட்ரெஸ்அப் பண்ணி அலங்காரம் பண்ணி எப்பயுமே இருக்கணுமா? ஏன்னா எப்பொழுது வேண்டுமென்றாலும் யார் வருவா? அதுல அந்த லைட் வைக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா. மணவாளன் வந்து விட்டார்னு கேள்விப்பட்ட உடனேயும் அப்படியே லைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமா, பயங்கரமா எரிந்து அது ஒரு வரவேற்கத்தக்கதான காரியத்தை செய்யணுமா. இது அந்த திருமண முறையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். எனவே இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணவாளன் அங்கிருந்து வீட்டில இருந்து புறப்பட்டு வந்துருவார். வந்து அந்த ஊரினுடைய எல்லையில் வந்து நின்று விடுவார். ஊரினுடைய எல்லையில வந்து நின்றுவார். ஊரினுடைய எல்லையில வந்து நின்று அங்கிருந்து தம்முடைய நண்பர்களை அழைத்து உள்ள போய் பேண்ட் வாத்தியங்களோடு உள்ள போய் சொல்லுவாங்க, இதோ மணவாளன் என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டார், கெட் ரெடி அப்படின்னு. அப்பதான் குடிக்க போய் அப்பதான் ட்ரெஸ், ஐயோ அம்மா எங்கம்மா அந்த இதை வச்ச, அம்மா எங்கம்மா அந்த சாரியை வச்ச, ஐயோ காணமா அதை காணமா. அவ எப்பயுமே ரெடியாதான், ஐ எம் ரெடி. மணவாளன் வந்துட்டார், எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு தான் நின்றுக்கணும். அந்த நேரத்தில் உட்காந்து ட்ரெஸ் எங்க, லைட் எங்க, அப்படி இப்படி என்ன பண்ணக்கூடாது. மணவாளன் வந்துட்டார்னு சொன்ன உடனே எல்லா லைட்டும் என்ன பண்ணிடணும், எரிய விட்டு. இன்னைக்கு நம்ம சீரியல் லைட் போடுறோம், அன்னைக்கு அவர்கள் எல்லாரும் தீவெட்டிகளையும் விளக்குகளையும் வைத்திருந்தார்கள். எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு ஆன் பண்ணி ஹல்லேலூயா. இப்போ மணவாட்டி மணவாளனோட இணைஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த லாசருவை எழுப்ப போகும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மணவாளனை போல தன்னை காண்பிப்பார். வெளியில நின்று கொண்டு உள்ள இருக்கிற மரியாதை வர சொல். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது அதுக்காக தான் அவர் அங்கு நின்றார். நான் சொல்லப்படுகிற அந்த மணவாளன் நான் தான் என்பதை காண்பிப்பதற்காக தான் அவர் அங்கு நின்றார். ஹல்லேலூயா. சில விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கன்னி மணவாளன் வந்து விட்டார்னு சொன்ன உடனே எதை ஆன் பண்ணிருக்கணும், லைட் ஆன் பண்ணிருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த கன்னியானவள் தன்னுடைய காதல் கணவனுக்காக காத்து கொண்டிருக்கிற அவள், எப்படா என் கணவன் வருவார்னு நினைச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருப்பா, சொல்லுங்க. சமையல் ஆக்கிக்கிட்டே இருந்திருப்பா, அது கருகிக்கிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரியா போய்கிட்டே இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டே இருப்பா, என்னது சமையல் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறானா, சமையல் பண்ணிட்டு இருக்க. அது உள்ள இருக்கிற பொருள் என்ன ஆயிருச்சு, போட்டா அந்த புடலங்க கருகிருச்சு. ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, குக் பண்ணிட்டு இருக்கிறானா. அவங்க அம்மா மண்டையோட ஓங்கி அடிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிற, கருகி போயிருச்சு இன்னும். அதுக்கப்புறம் தான் என்ன என்ன நினைப்புல இருக்கிற, அவர் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவரு இன்னைக்கு அவர் வந்துடுவாரு அவரு. ஏன்னா அவருக்கு மைண்ட் ஃபுல்லா என்ன ஆயிருச்சு, இப்போ மணவாளன் 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 கருகி போனது கூட தெரியாம யார் மைண்ட்ல இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அன்பு, அந்த அளவுக்கு காதல், அந்த அளவுக்கு நேசம். ஹல்லேலூயா. எது செஞ்சாலுமே என்ன எண்ணத்தோட தான் செய்யறது. இப்ப அவர் ட்ரெஸ் போடுறா, அவ ஒரு ஹேர் ஸ்டைல் மேக் பண்றா, இது அவருக்கு பிடிக்குமா,
இது அவருக்கு பிடிக்குமா? அது வரைக்கும் அம்மா இதை செய்டி அதை செய்டின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் செய்யாத அவள் பெண் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் செய்வா. இப்ப மட்டும் என்ன செய்யற? அவருக்கு பிடிக்கும்ல. அவருக்கு இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? கரெக்டா சொல்லுங்க. அன்பு. வேற வார்த்தையில போடுவோமா? காதல். என்னது? அந்த காதல் இருந்தா தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும். இப்போ எப்ப வேணாலும் வருவாரு. லைட் கரெக்டா இருக்கா? எப்ப வேணாலும் வருவாரு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதா? அப்பப்ப கண்ணாடியில போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்பவுமே செய்வாளா செய்ய மாட்டாளா? செய்வாளா செய்ய மாட்டாளா? டெஃபினெட்லி அதை அவள் செய்வாள். ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தி இல்லாத கன்னி என்ன கையில இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? காதலிக்கலைங்க. கல்யாணம் பண்ண வரியா? வா. கூட்டிட்டு போறியா? போ. இருக்கணுமா? இருந்து தொலைக்கிறேன். சமைக்கணுமா? பண்ணி தொலைகிறேன். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ போ. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன்? இந்த இந்த பெண்ணை வைத்து இந்த கன்னிகையை வைத்து நான் ஒன்றும் செய்யவே. அதனால நீ இருக்கிற வரைக்கும் நான் வர்றவே. நீ போ, நான் வருவேன். இப்போ அவர் ஏன் லேட் பண்ணாரு தெரிஞ்சா? அவர் போக விட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரிஞ்சா? என்ன இல்ல. அதனாலதான் மணவாளன் அங்க போடுறார். மணவாளன் எந்திட்டு வந்துட்டாலே எனக்கும் தேவனுக்குமான அந்த உறவு, the love. Hallelujah. அந்த love. ஒருவன் கிறிஸ்துவில் நிற்கிறவன் அவரை நேசிப்பான். அவர் மேல் அன்பாயிருப்பான். அவர் மேல் பிரியமாயிருப்பான். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் அவர் இல்லை. என் ஆத்தும நேசர் என்னுடையவர். அந்த அன்பினாலே நான் எதெல்லாம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ சொல்லாததை கூட நான் செய்யணும்னு என்ன பண்ணிட்டே இருப்பேன் நானு. அவர் எதிர்பார்ப்பாருங்க. அவர் இன்னைக்கு 8 மணி ஆராதனைனா அவர் இந்நேரம் வந்திருப்பாரு. நம்ம எத்தனை மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடணும்? 8:30 8 மணி ஆராதனைங்க. 8 மணிக்கு ஆராதனை. அவர் இந்நேரம் வந்து என் மணவாளன் வந்திருப்பாரு. அப்ப எத்தனை மணிக்கு போய் சேரணும்? காதல் இருந்தா எத்தனை மணிக்கு வருவீங்க? 5. நீ இப்ப காதல் புரியுது எனக்கு. அட்லீஸ்ட் உங்க காதலை வெளிப்படுத்துறதுக்கு மினிமம் லெவல் என்னவா இருக்கணும்? ஒரு 7:50 உள்ள இருக்கணும். ஆனா உங்க காதல் தெய்வீகமானதாச்சே. உங்க காதல் தான் பயங்கர புனிதமான காதலாச்சு. எத்தனை மணிக்கு தான் வருவீங்க? அதுல நான் சொல்லிக்கிறது என்னோட தேவன் நேற்று இரவு பேசினார். நான் சொல்ற காரியம் புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றும் அவுட் ஆஃப் லவ். என் கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அந்த காதல்ல நான் செய்யற காரியம். ஏங்க சேர்லாம் அப்படி அடிக்கடிக்கு இப்படி அழகா வைக்கணும் ஏங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இல்ல என் மணவாளனுக்கு இது பிடிக்கும், அதனால இதை நான் பண்றேன், நான் செய்யறேன். ஐயோ நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய சர்ச்சுக்கு போகும்போது இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும். இனிமேல் இந்த கூட்டங்களுக்கு நம்ம போய் உட்கார்ந்து, ஏன்னா என் மணவாளனுக்கு அது பிடிக்குமே. ஹல்லேலூயா. பரிசுத்தமா நடப்போம், ஏன்னா என் மணவாளனுக்கு அது பிடிக்குமே. ஒவ்வொரு நாளும் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஏன்னா இது என் மணவாளனுக்கு அது பிடிக்குமே. இதுதான் காதலுடைய வெளிப்பாடு. இதான் யாருடைய வெளிப்பாடு? பண்ண சொல்லி ஸ்க்ரூ கொடுத்து பண்ணு இல்ல நான் விட்டுட்டு போயிருவார் பாத்துக்கா, இல்ல நான் கதவு பூட்டிடுவார் பாத்துக்கா, இல்ல நான் அவனை அறியேன்னு சொல்லிடுவார் பாத்துக்கா, இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே செஞ்சா என்னத்த? எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? அவுட் ஆஃப் லவ். நான் சீயோன் பர்வதத்தில் மேல், அந்த மூளைக்கல்லின் மேல், அந்த வெளியேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நிற்கும் பொழுது என்னை போல இருக்கிற ஒருவன் அன்பால் எதையும் செய்வான். அவர் விரும்புகிறத செய்வான். பாஸ்டர் திட்டினதுக்கு அப்புறம் இல்லைங்க, கர்த்தர் கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் இல்லைங்க, சொல்லாம இருக்கும் பொழுதே ஓடி வந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காதல் கதாநாயகிகளாக சபை இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் போடுறேன், பட டைலாக் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. லிட்டரலா இதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன்,
அதனால அதை நான் செய்யறேன். நான் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நம்ம எழுத நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு இருதயத்தை திறப்பினபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. திட அஸ்திபாரமான கல்லாகிய மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேலே நிற்கிற ஆண்டவரே, அந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மேலே திட அஸ்திபார கல்லாகிய சீயோனிலே நாங்கள் நிலை நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதை அபியாசப்படுத்த கிருபை தாரும். வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீ வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. புத்தி உள்ளவன் ஞானம் உள்ளவன் அதை நிதானிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை நிதானிக்கக்கூடியவர்களாக தேவ சமூகத்தில் நிற்க ஆண்டவர் கிருபை தார். மணவாளனோடு மணவாட்டி எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறாளோ அதுபோல நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் மணவாளன் வருவதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கிருபை சீக்கிரமாய் ஆண்டவரை எடுக்கப்படுகிற காலம், நீக்கப்படுகிற காலம் சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சீயோனிலே அந்த அஸ்திபார கல்லை நாங்கள் பற்றி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. அதன் ஆழத்தை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. அதன் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த உவமைகளை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. என்றும் எப்பொழுதும் உம்மோடு உம்முடைய சிந்தையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நேரங்களையும் காலங்களையும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிற கிருபைகள் எங்களுக்கு தாரும். ஆமென் ஆண்டவரே. எங்கள் எண்ணெய் குறையாதபடி நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிறைவாய் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே அந்த கிருபைகளை சீயோன் இருக்கிற ஆண்டவரே அஸ்திபார கல்லாகிய சீயோனிலே அதை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்களை நீ அதிகமாய் நேசிக்கிறபடினாலே உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை அதிகமாய் நேசித்து உமது பாதத்தில் எம்முடைய சித்தத்திற்கு எங்களை அடிப்படை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.